ஆண்டவர் கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியின் வேலைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விசேஷமாக நம்முடைய திருச்சபையிலே ஒவ்வொரு ஆண்டும் திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 8ஆம் ஞாயிறு பால ஞாயிறாக ஆசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 8ஆம் ஞாயிறை நாம் பால ஞாயிறாக நாம் திருநெல்வேலி திருமண்டலமாக இருக்கும் பொழுதே தாய் திருமணத்திலிருந்தே இதை நாம் ஆசரித்து வருகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையிலும் நம்முடைய ஆலயத்திலும் இந்த பால ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிற அருமையான திருச்சபையின் பிள்ளைகள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் அன்பு பிள்ளைகளே, ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் வளர்ந்து வருக ஆண்டும் தினமும் கிருபை பாராட்டுவாராக. இது நாளிலும் அருமையாக ஆராதனை நடத்தின அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். சிறப்பு பாடலை பாடினார்கள். அருமையான பிள்ளைகளையும் கற்றுக் கொடுத்த ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் உங்களை உற்சாகப்படுத்தி பவனி மற்றும் நடத்துவதற்கு அருமையான உற்சாகமாக செயல்பட்ட அன்பு சபை ஊழியர்களையும் நான் வாழ்த்துகிறேன். அவருடைய உற்சாக முயற்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய ஆலய பணியுடையாளர் ஜெயம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் அருமையான டேனியன் அவர்கள் அன்பு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்கு ஏற்ற காரியங்கள் எல்லாவற்றும் ஒருங்கிணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சபையின் பெரியவர்கள் மூப்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை இந்த பிள்ளைகள் கர்த்தருக்கேற்ற பிரியத்தில் வளர்க்கப்படும் பொழுது வருகின்ற சமுதாயம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற சமுதாயமாக உருவாகும் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. இதனாலும் திருச்சபை நமக்கு தியானப்படுத்திருக்கிற திருமறை வாக்கியம் சகீல் புஸ்தகம் 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இருதுவாறு தல்லை தாழ்த்துவோம். எங்கள் கண்மலையை மீட்பு மாய்கத்தாவே மாய வார்த்தைகளில் எங்கள் இறுதி தியானமும் இந்த தீவிய சமூகத்தில் எப்பொழுதும் உறுதியாயிருப்பதாக. ஆமென். குசல் பிரியமானவர்களே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், புது மொழிபெயர்ப்பிலே அது கர்த்தரால் வரும் செல்வம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் பெற்றுக் கொண்டாலும் குழந்தை செல்வம் என்பது ஒரு விலையேறு பெற்ற செல்வமாக கருதப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தந்திருக்கிற இந்த விலையேறு பெற்ற பரிசு இந்த குழந்தைகள். இந்த குழந்தைகளை ஆண்டோட ஈவினாலே பெற்றிருக்கிறோம், கிருபையினாலே பெற்றிருக்கிறோம். ஒருவேளை மருத்துவ உலகம் எத்தனை வளர்ச்சி அடைந்தாலும் இந்த நாளிலும் ஆண்டோடைய அனுக்கிரம் இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தை செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அன்புக்குரியவர்களே, அப்ப அந்த குழந்தையை நாம் அவருக்காக வளர்க்கும்படியாக நியமிக்கப்பட்ட பணியாளர்களாக இருக்கிறோம். கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது இது அவருடைய பங்கு. பிள்ளை அவருடைய சொத்து, அவர் கொடுத்த பிள்ளை. ஆனால் இதை வளர்த்து ஆளாக்கக்கூடிய பொறுப்பை பெற்றோராகி நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். நான் உனக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தேனே, நீ இடத்தில் மன்றாடினாயே, நான் கேட்ட உடனே குழந்தை செல்வத்தை கொடுத்தனே, அந்த குழந்தைகளை எனக்கேற்ற பிரியத்தில் வளர்த்து ஆளாக்கினாயா, அந்த பிள்ளை எனக்கேற்ற பிரியத்தில் வளர்ந்திருக்கிறதா என்பதை நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நாம் வாசித்த முதல் திருமறை முறை எழுப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனம் வாசிங்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கு பிரியமாக நடந்து கொண்டான். ஆண்டவருக்கு பிரியமான குழந்தையாக இங்கு சாமுவேல் இருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்கேற்ற பிரியத்தில் வளர்க்கின்ற பொழுது ஆண்டவருக்கேற்ற பிரியமான பிள்ளையாக மாத்திரமல்ல, மனுஷருக்கும் அங்கே கர்த்தருக்கும் பிரியமான பிள்ளையாக வளர்ந்து சாமுவேலை போல வளர்க்கப்பட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்பா பிள்ளைகள் கர்த்தர் ஈவாக இருக்கிறது. மனோவா கேட்டான் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் கொடுக்க போகிற குழந்தையை நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி, இயேசுவானவர் ஞானத்தில் வளத்தில் தேவ கிருபையில் விருத்தியடைந்தார் என்று சொல்லி லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளும் சமுதாயத்திலே உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், உயர்ந்த நிலையிலே பிள்ளைகள் வர வேண்டும். எல்லோரும் பாராட்டுகின்ற பிள்ளையாக, எல்லோரும் போற்றுகின்ற பிள்ளையாக, நன்னடத்தை உள்ள பிள்ளையாக வளர வேண்டும் சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எப்பொழுது நிறைவேறும்? இங்கே சாமுவேலை குறித்து பார்க்கும்போது இவர் 12வது வயதிலே
சீலோவிலே கொண்டு விடப்பட்டான் என்று சொல்லி நாம் வரலாற்றை பார்க்கிறோம். ஒருவேளை அங்கே அன்னால் பொருத்தனையோடு பெற்றெடுத்த குழந்தை இந்த பிள்ளை. இந்த பிள்ளையை ஆண்புடைய சமூகத்திலே கொண்டு விடுவேன் என்று சொல்லி பொருத்தனை செய்தால் அதன்படி இந்த குழந்தை ஆண்புடைய சமூகத்திலே இருந்து வளர்க்கப்பட்டது. 1 சாமுவேல் 2:18 வாசிகள். கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தார். 1 சாமுவேல் 2:21 வாசிகள். கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தான். தன் 12வது வயதிலே ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு வந்து விடப்பட்ட பிள்ளை ஆண்டுடைய சமூகத்திலே வளர்கிறது. அது சரி ரீதியாக மாற்ற வளரவில்லை, ஆவிக்குரிய ரீதியாக வளர்ந்து வருகிற பிள்ளையாக மாறுகிறது. மாறி அதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது அன்றைய காலத்திலே பிரத்யட்சமாக ஆண்டுடைய வார்த்தை தரிசனம் கொடுக்கப்படாத காலம். அந்த காலத்திலே ஆண்டவர் சாமுவேலோடு பேசினார். 1 சாமுவேல் 3:1 வாசிகள். பாருங்கள், அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. தனிப்பட்ட முறையிலே யாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கப்படாத ஒரு காலமா இருந்தது. இந்த காலத்தில் தான் ஆண்டவர் சாமுவேலோடு பேசினார். அன்புக்குரியவர்களே, அதுல 3ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேல் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இஸ்ரவேலுடைய காரியத்திலும் ஏலியினுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் என்ன செய்ய போகிற என்கிற காரியத்தை ஆண்டவர் சாமுவேலுக்கு வெளிப்படுத்துகிறார். 12 வயது சிறுவன் அல்லவா, அவனுக்கு ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் ஆவிக்கிற நிலையிலே ஆண்டுடைய வார்த்தை பெற்றுக்கிற நிலையில் இந்த சாமுவேல் உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஒரு மாத்திரமில்ல, 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். இஸ்ரவேல் முதல் ராஜாவாகிய சவுலையும் தாவீதையும் அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவரும் இந்த சாமுவேல் தான். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றவனாக இருந்தார். ஆசாரியர் செய்ய வேண்டிய பலி செலுத்துகின்ற பணியை நிறைவேற்றினார். ஆகவே சாமுவேலுடைய வாழ்விலே 3-fold blessing என்று சொல்லலாம். ஆசாரியனாக பணியை நிறைவேற்றினார், நியாயாதிபதியாக நீதி விசாரிக்க காணப்பட்டார், தீர்க்கதரிசியாக அவனுடைய வார்த்தையை மக்களுக்கு சொன்னார். 3 நிலைகளிலே ஆண்டவர் அவனை வைத்து வைத்திருந்தார். ஒரு ஆசாரியனாக, ஒரு நியாயாதிபதியாக, ஒரு தீர்க்கதரிசியாக. இப்படிப்பட்ட உயர்த்தப்பட்ட பிள்ளைதான் கர்த்தருக்கும் மனுஷனுக்கு பிரியமான பிள்ளையாயிருந்தது. அன்புக்குரியவர்களே, அப்ப நம்முடைய பிள்ளைகளை இதை போன்று ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக வளர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளையிடத்திலே காணப்பட வேண்டிய காரியம் என்ன, இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளையை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் என்ன என்பதை சாமுவேலுடைய வாழ்விலிருந்து 3 காரியத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, சாமுவேல் கர்த்தரோடு உறவாடுகின்ற பிள்ளையாக இருந்தான். உறவாடுகின்ற பிள்ளை, ஏலியினுடைய சமூகத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளை. ஆண்டவர் கூப்பிடுகிறார். இதனால் சாமுவேல் அதை அறியாதிருந்தான். அதை சொல்லப்பட்டு சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தரை வார்த்தையோடு இன்னும் வெளிப்படவில்லை என்று சொல்லி 1 சாமுவேல் 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை அறியாதிருந்தான். ஆனால் ஏலி அதை அறிந்து கொண்டபடியினாலே இனிமேல் அந்த சத்தம் கேட்டால் கர்த்தாவை சொல்லும், அடியே கேட்கிறேன் என்று சொல்லி சொல் என்று சொல்லி அங்கே கற்றுக் கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, அப்போ ஆண்டவரோடு உறவாட கற்றுக் கொடுத்து வளர்க்கப்பட்ட பிள்ளை ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா இருந்தது. என்று சொன்னார், நாம் இன்று உறவாட கற்றுக் கொடுக்க வேண்டும். யாரோடு? ஆண்டவரோடு உறவாட கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உறவாடுவது என்ன? ஆண்டவரோடு ஜெபிக்க நாம் கற்றுக் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்போ கர்த்தரோடு உறவாடுகின்ற பிள்ளை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தாவை சொல்லும், அடியே கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய வேண்டுதலை முன்வைத்த பிள்ளையாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, அப்ப ஆண்டவரோடு உறவாடுவது என்பது ஒன்று ஜெபத்திலே தரித்திருப்பது, 2வது வேத அறிவிலே வளரும். அப்ப நாம் ஜெபத்திலே ஆண்டவர் பேசுகிறோம், வேதத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே நாம் பார்க்கும் பொழுது அவரும் தன்னுடைய 12வது வயதில் நினைச்சாரு, எருசலேம் தேவாலயத்துக்கு போனாரு. அங்கே வேதவாளர்களோடு அங்கே இருப்பவர்களும் அவர் வேத வாக்கியங்களை அவை விவாதித்தார் என்று சொல்லி, வினாவினார் என்று சொல்லி லூக்கா 2:2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை சொல்லுகிறது. வாசிகள் லூக்கா 2:46.
2:46 2:46 வினாவும் கண்டார். எத்தனை மாசம்? 2:46. அப்போ அவர்களோடு வேத வாக்கியங்களை வினாவும் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்போ வார்த்தைகளை, வேத வார்த்தைகளை கற்று தேர்ந்தபடியினாலே அவர் அங்கே சென்று 3ஆம் நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்திலே போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார். அப்போ அங்க போதகர் உபதேசிக்கிற இடத்துல உட்கார்ந்திருந்தார், அதை கேட்டார், அதை கேட்டு அதற்கு பதில் கேள்விகளையும் கேட்டார். அப்போ வேத அறிவை அவர் வளர்த்துக் கொள்ளாதிருந்தால் இந்த கேள்விகளை கேட்க முடியாது. அப்ப ஆண்டவரும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க முடியாம ஆண்டுடைய பாத்திரை சென்று காத்திருந்தார். போதனுடைய வாயிலிருந்து வேத வார்த்தைகளை அங்கே விவாதிப்பதை கேட்க முடியாது அமர்ந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் ஆண்டவர் உறவாட பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அதோடு கூட வேதத்தை வாசிப்பதற்கும் அதை அறிந்து கொள்வதற்கும் அதை கேட்பதற்கும் ஏற்ற வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே பிள்ளைகளை ஆலயத்துக்கு அழைத்து வருவதே அரிதான காரியமாக மாறிவிட்டது. அதோடு கூட ஞாயிற்றுக்கிழமையில் தான் சில சிறப்பு வகுப்புகளை நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ப உலகபூர்வமான காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்க தவறுகிறவர்களாக காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, சாமியலையும் போல ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்த விட வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்று சொன்னார். நிச்சயமாக ஆண்டவரோடு உறவாடுகின்ற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் மாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலை நாட்டிலே ஒரு நடந்த ஒரு நிகழ்வு. பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு கதை பிடிக்குமா? கதை பிடிக்குமா? கதை பிடிக்குமா? பிடிக்காது? பிடிக்குமா? பிடிக்காதா? சரி, பிடிக்காதவெல்லாம் கை வைத்து போவோம். எல்லாருக்குமே பிடிக்கும். சரி, மேலை நாட்டிலே ஒரு பையனுடைய வாழ்வில் நடந்த கதை நிகழ்வு. ஜிம் என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பி இருந்தான். யாரு? ஜிம். பையன் பேர் என்னது? ஜிம் என்ற தம்பி. இந்த தம்பிக்கு தகப்பனார் கிடையாது, நோய்வாய்ப்பட்டிருந்த தாயார் மட்டும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கேற்ற பிரியத்தில் ஜிம்மை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை உடையவர்கள். ஆகவே அவர்கள் சொன்னார்கள், ஜிம், நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய ஆலயத்தை செல்ல வேண்டும், சென்று ஜெபிக்க வேண்டும், ஏச வார்த்தைகளை வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இந்த ஜிம்முக்கு வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க தெரியாது. ஆகவே இவன் என்ன செய்வானா, ஆலயத்துக்கு போவான், போய் நின்று ஜீசஸ் ஐ ஆம் ஜிம், ஜீசஸ் சொல்லுங்க, இதுல உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, ஜீசஸ் ஐ ஆம். இப்போ நான் ஏன் பேரை சொன்னேன்? ஜீசஸ் ஐ ஆம் ரஞ்சித் அப்படின்னா நீங்க நினைச்சோம், ஜீசஸ் உங்க பேரை சொல்லு. இப்படியாக அவங்க அம்மா கற்றுக் கொடுத்தபடி அவர் பேச சொல்லுவான், ஜீசஸ் ஐ ஆம் ஜிம், அவ்வளவுதான் சொல்லுவான். சொல்லு, வீட்டு போயிருவான். நாட்களானது அவருடைய தாயார் மறித்து விட்டார்கள். இவனுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒரு கப்பல்களை சென்று வேலை கேட்கிறான். சிறுவனாக இருக்கிறபடினாலே அவனை பேக்கிங் பண்ற இடத்துல, பார்சல் பேக் பண்ற இடத்துல அவனுக்கு பணி கொடுத்துக்கிறார்கள். அந்த பணியை செய்கிறான். ஆனால் 12 மணி ஆன உடனே அவனுடைய அங்கே பணியாற்றுகிற சூப்பர்வைசர்கிட்ட பெர்மிஷன் கேட்பான். சார், 12 மணிக்கு எனக்கு கொஞ்சம் வெளியில போறதுக்கு அனுமதி தாங்கட்டு சொல்லி வெளியில போய் என்ன செய்வான், நேரம் ஆலயத்துக்கு போவான், ஜீசஸ் ஐ ஆம் ஜிம் என்று சொல்லிவிட்டு வந்து விடுவான். இதை அந்த சூப்பர்வைசர் ஓனர்கிட்ட சொல்லுறாரு, இந்த தம்பி தினமும் 12 மணிக்கு பெர்மிஷன் கேட்கறான், எங்க போறான்னு தெரியல, எங்க வரான்னு தெரியல, நீங்க கவனிச்சுக்கிட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த முதலாளியை பார்த்தாரு ஒரு நாள், இவன் 12 மணிக்கு பெர்மிஷன் கேட்டு வெளியில போறான். முதலாளி பின்னாடியே போறாங்க. இந்த பையன் எங்கதான் போறான், அப்படி தினமும் 12 மணிக்கு அவனுக்கு அப்படி என்னதான் வேலை என்று சொல்லி அவனுக்கு தெரியாம அவனை பின்தொடர்ந்து சென்றான். அவன் தூரத்திலே அவன் போய்கொண்டே பார்க்கிறான். சரியாக ஆலயத்துக்கு முன்பாக போய் நின்றான். இந்த உடனே ஜீசஸ் ஐ ஆம் ஜிம் என்று சொல்லி அங்கே கைகூப்பி சொல்லிவிட்டு நேராக நினைந்து விட்டான். அவன் தன்னுடைய வேலைக்கு வந்து விட்டான். அப்பொழுது அவருடைய முதலாளி கேட்டான், தம்பி நீ என்ன செய்தாய் என்று சொல்லி. இவ்வளவு சொன்னான், தாயார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், தினமும் நீ ஏசப்பாவோடு பேச வேண்டும் என்று சொல்லி கற்றுத் தந்திருக்கிறார்கள், ஆகவே நான் ஏசப்பாவை சந்தித்து வருகிறேன் என்று சொல்லி சொன்னான். சில நாட்களிலே ஒரு நாள் அவனுக்கு சுகவீனமானது. அவனுடைய கம்பெனியில் வேலை பார்த்த முதலாளி அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் சொன்னாரு, 2-3 நாட்கள் அவன் தங்கியிருந்து சிகிச்சை எடுக்க வேண்டும், அவனுடைய உடல்நிலை சற்று மோசமா இருக்கிறது என்று சொன்னார்கள். உடனே அவன் ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணி ஆகிவிட்டது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறார்கள். அவன் வழக்கமாக ஆலயத்துக்கு செல்கின்ற நேரம் எப்பொழுது? மணி, சரியாக மதியம் 12 மணி நேரம் ஆகிவிட்டது. அங்கே கடிகாரத்தின் முள் டக் டக் அடிக்கும் பொழுது இந்த ஜிம்முடைய உள்ளத்திலும்
பக் பக் என்று அடித்தது. ஏன் என்று சொன்னார், நான் 12 மணிக்கு ஆலயத்துக்கு போக வேண்டுமே. எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு, நான் போக முடியாது. அங்கே எழுப்புறான், அங்க நர்சஸ் இருக்கிறாங்க. அவன் சொல்றான், நான் இன்னைக்கு கண்டிப்பாக நான் போயிட்டு உடனே வந்து விடுகிறேன். சொன்னான், டாக்டர்ஸ் அனுமதி இல்லாமல் உன்னை வெளியே அனுப்ப முடியாது. ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. உள்ளே வைத்து விட்டார்கள். வெளியே அனுப்புவது அனுமதிக்கவில்லை. இவனுக்கு மிகவும் கஷ்டம். என்ன ஆண்டவரே, நான் தினமும் உண்மை பார்க்க வருவேன் ஏசப்பா, ஆனா இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன் ஏசப்பா, நம்மை பார்க்க வர முடியல, என்னை மன்னித்து விடுங்க சொல்லி அவன் கண்ணை விட்டு அழுது கொண்டிருந்தவன் அப்படியே படுத்து தூக்கி விட்டான். திடீரென்று அங்கே அந்த அறையில் ஒரு பெரிய பிரகாசமான வெளிச்சம் வந்தது. ஒரு ஒளி வந்தது. அவன் கண்களை திறந்து பார்க்கிறான். அந்த வெளிச்சத்தை அவனால் பார்க்க முடியலை. ஆனால் சத்தத்தை மட்டும் கேட்கிறான். என்ன சத்தம் கேட்டுச்சுமா? ஜிம், ஐ ஆம் ஜீசஸ். ஜிம், ஐ ஆம் ஜீசஸ். இந்த வார்த்தை கேட்டதும் அவனுக்கு ஒன்றுமே ஓடவில்லை. என்னால நான் தான் போய் ஏசப்பட்டேன். ஜீசஸ் ஐ ஜிம் என்று சொல்வேன். இன்று ஏசப்பாவை என்னை பார்க்க வந்திருக்கிறாங்க. ஜிம், ஐ ஆம் ஜீசஸ். ஒரு சில இடத்தில் அன்று சொன்னார், உன்னுடைய பலவீனங்கள், உன் வியாதிகள் எல்லாம் குணமாகிவிட்டது, நீ சுகமடைந்து விட்டாய், நீ தைரியமாக என்று சொல்லிவிட்டு அது ஒளி மறந்து விட்டது. அது ஒளி மறைந்தவுடன் ஜிம் குதிக்கிறான், ஆடுறான், பாடுறான், குதித்து கொண்டே இருக்கிறான். டாக்டர்ஸ் வராங்க, நர்சஸ் வராங்க, உனக்கு என்ன ஆகிவிட்டது என்று சொல்லி அவனை நிறுத்தி கேட்கணும்னு சொன்னான். டாக்டர், ஏசப்பா என்னை பார்க்க வந்தான், எனக்கு எல்லாம் சுகமாயிட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை வீட்டுக்கு அனுப்புங்க என்று சொன்னான். இல்லை, நான் உனக்கு மீண்டுமாக பரிசோதித்து பார்ப்போம், உனக்கு சரியான மாத்திரமே வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்று சொல்லி மீண்டும் அனைத்து பரிசோதனை செய்து பார்த்தார்கள். அவர்கள் எந்த குறைபாடும் இல்லை, அவர் பரிபூர்ண சுகம் பெற்றிருந்தான். அவங்க கேட்டார்கள், என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டது சொன்னான், நான் தினமும் என் ஏசப்பாவை பார்க்க போவேன், இன்னைக்கு நான் போக முடியல, நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன், ஆனா ஏசப்பா என்ன தேடி வந்தார். நான் ஏசப்பாவை தேடி போனேன், நான் போகாத என்று ஏசப்பா என்ன தேடி வந்தாங்க, அவங்க எனக்கு சுகம் தந்தாங்க என்று சொல்லி மகிழ்ச்சியோடு இதை அறிவித்தார். அருமையான பிள்ளைகளை, நீங்கள் ஏசப்பாவை தேடுவீர் என்று சொன்னார், அவர் உங்களை தேடி வருவார். நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், உங்கள் எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிற ஆண்டவர், அவரோடு நீங்கள் உறவாடும் பொழுது ஆண்டவர் உங்களோடு உறவாடுவார். இந்த ஜீவ் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாடு பேச போனா ஆண்டவர் சொல்றாரு, இவரோடு பேச வந்து அவரிடத்துல உறவாடினார், அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு உறவாடும் பிள்ளைகளாக வேண்டும். சாமுவேல் ஆண்டவரோடு உறவாடின பிள்ளையாக வளர்க்கப்பட்டான். இரண்டாவதாக சாமுவேல் கீழ்ப்படுதல் பிள்ளையாக வளர்க்கப்பட்டான். வயது சென்ற ஏழை, இந்த ஏழைக்கு கீழே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான் இந்த சாமுவேல். எத்தனை கூட்டாலும் ஓடி ஓடி சென்று பணிவிடை செய்து கொண்டிருந்தான். கண் பார்வை குறைவான நிலையில் இருந்தான் ஏலி. அந்த கண் பார்வை குறைவான நிலையிலே அநேக வேளைகளுக்கு ஏலி யாரை சார்ந்திருப்பான்? சாமுவேலை சார்ந்திருப்பான். என்றால் அந்த குட்டி சாமுவேல் எங்க வளர்ந்தான்? எங்க வளர்ந்தான்? எங்க வளர்க்கப்பட்டான்னு சொன்னேன்? ஆலயத்தில் வளர்க்கப்பட்டான்னு சொன்னேன். சாமுவேலுடைய அம்மா பேர் என்ன? யாரு சொல்லுங்க? சாமுவேல் அப்பா பேர் என்னது? அண்ணா, அப்படிதானே? படியா வா. வெரி குட். சாமுவேல் அம்மா பேர் என்னது? அண்ணா, அப்படிதானே? சரி. சாமுவேலை ஏசப்பா எத்தனை முறை கூப்பிட்டார்? 4 தடவை. படியா 3 தடவை கூப்பிட்டாரு. திருப்பி 4வது தடவை கூடும் பொழுதுதான் சாமுவேல் டேஞ்சர் ஆண்டவர் பேசினார். முதல் 3 தடவை கூடும் பொழுதும் அவனுக்கு இல்ல ஏசப்பானா பேசுறான்னு தெரியல, அப்படிதானே? ஆனா ஏலி தாத்தா சொன்னாங்க, ஆண்டவர் தான் கூப்பிடாருன்னு சொல்லி அறிந்து கொண்டு கர்த்தாவே சொல்லு மடியேன்னு கேட்கிறேன்னு சொல்லி 4வது முறை பேசும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலோடு பேசுகிறார். அப்போ இந்த சாமுவேல் கீழ்ப்படுதல் பிள்ளையா இருந்தான். இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல கீழ்ப்படுவீங்களா? கடைக்கு போக சொல்லுவாங்க, 2 தடவை போக சொல்லுவாங்க, 3வது தடவை போனேன், எத்தனை வாட்டி நான் கடைக்கு போவேன், அவன் அனுப்புங்க, இவ்வளவு அனுப்புங்க, சொல்லுமா சொல்லியா? 2 தடவைக்கு மேல நம்ம உங்களுக்கு கூப்பிட்டு உங்களை வேலையை சொல்லிட்டா உங்களுக்கு கோவம், அப்படிதானே? நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, அப்படிதானே? ஆபீஸ் ஃபைல் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும், அப்படிதானே? நிறைய வேலைகள் உங்களுக்கு இருக்கு, அப்படிதானே? அதனால ஒரு தடவை 2 தடவை வேலை செய்யச்சுன்னா உங்களுக்கு கோவம், அப்படிதானே? இல்லையோ? நீங்களா நல்ல பிள்ளைகளா? அப்படியா? வெரி குட். அப்போ இந்த சாமுவேல் பிள்ளையார் நினைச்சாரு, இந்த ஏழைக்கு கீழாக பணிவிடை செய்து கொண்டிருந்தால் கீழ்ப்படுதலை மிகவும் கவனமாக வைத்திருந்தார். ஏசப்பா இந்த உலகத்துல வாழும் பொழுது அவங்களும் நினைச்சாங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க. அங்கே சொல்லப்பட்டிருந்த வாசிகள் லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யார் கீழ்ப்படிந்திருந்தா?
ஏசப்பா தம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தான். யோசேப்புக்கு மரியாதை வச்சாங்க, உலக பூர்வமாக பெற்றோராக காணப்பட்டாங்க. அவருடைய வார்த்தைக்கு ஏசப்பா கீழ்ப்படிந்திருந்தார். ஆகவேதான் ஆண்டவருடைய ஞானத்து பலத்தில் தேவ கிருபையிலும் வளர்ந்து பெருக செய்தார். இப்போ இந்த சாமுவேலுடைய பிள்ளையானான்னு சொன்னா அவர் கீழ்ப்படுத்தது எப்போ? சின்ன வயசுல மாத்திரம் இல்ல, முதிர் வயதிலும் இதுதான் கீழ்ப்படுத்திருந்தார். அவைதான் சவுலுக்கு சொன்னார், சாமுவேலுக்காக சவுல் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அதோடு மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்லியிருக்காரு அமலேக்கரை யுத்தம் பண்ணிருச்சனும் அவர் எல்லாவற்றையும் அழிக்கணும்னு சொல்லி ஆண்டு சொல்வார். ஆனா இந்த சவுல் என்ன சொல்வாரு, ஆடு மாடுகளை அழிக்க மாட்டார், மத்த எல்லாத்தையும் அழிச்சிருவார். உடனே ஆண்டோடைய வார்த்தை சாமுவேலுக்கு வரும். சாமுவேல் ஆண்டோட போய் நம்ம சவுல்கிட்ட போய் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, 1 சாமுவேல் 15:22 வாசிகள். கர்த்தருக்கு கீழ்ப்படவை காட்டிலும் சர்வாங்க மொழி உனக்கு நிச்சயம் அது மேன்மையா இருக்குமோ, பிரியமா இருக்குமோ கேட்கிறார். அப்ப ஆண்டவருக்கு பிரியமானது நாம் கொடுக்கிற பொருளோ காணிக்கோ அல்ல, அதை காட்டிலும் அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை தான் இருக்கிறார். அப்போ இந்த சாமுவேல் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக உலகத்துக்கு காரணம் என்ன? ஒரு ஆண்டவர் உருவாத பிள்ளையாக சாமுவேல் இருந்தாரு. 2வது கீழ்ப்படுதலை அவர் மையமா வைத்திருந்தார். 5 விளையாது 50 விளையாது. 5 விளையாது 50 விளையாது. அப்போ நீங்க சிறு வயதிலே அந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள என்று சொன்னார், நீங்கள் முதுமையில செய்வங்க அதை விடாதிருப்பீர்கள். பிள்ளையாண்டவனை நடக்க வேண்டிய வழியில் நடந்து அதே ஒரு முதிர் வயதிலும் விடாதிருப்பான். இது சாமுவேல் நடக்க வேண்டிய வழியிலே நடத்தப்பட்டபடினாலே முதிர் வயதிலும் அவன் கீழ்ப்படுதலை முக்கியப்படுத்துகிறான். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்கிறான். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இதோடு மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கேற்ற சிற்சையிலே வளருங்கள் என்று சொல்லி. பொது ஒளிவர் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கேற்ற கண்டிப்பிலே திருத்தி புத்தி சொல்லுங்கள். கண்டிக்கிறது பிடிக்குமா நமக்கு? பிள்ளைகள் சொல்றீங்க, உங்க அம்மா அப்பா உங்களை திட்டுறதோ அடிக்கிறது பிடிக்குமா? பிடிக்காது. என்ன, ஆனா அடி வாங்காம நம்ம திருந்த மாட்டோம். பழமொழி, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவுறோம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது கண்டித்து நீங்க திருத்தி புத்தி சொல்லி வளர்க்கணும். அப்ப கண்டிப்பு எதற்காக? கீழ்ப்படிதற்காக தான் கண்டிப்பு. அந்த வசனத்தை சொல்லிட்டு தான் பின்ன வசனம் சொல்லப்படுமோ, கண்டிப்பு இருக்கிற இடத்துல தான் பிள்ளை செய்யும், கீழ்ப்படியும். போனை எடுக்காதன்னு சொன்னா நம்ம எடுத்துட்டு தான் இருப்போம். கேம் விளையாடான்னு சொன்னா விளையாட்டுட்டு தான் இருப்போம். அதே நேரத்துல அந்த மொழியில ஸ்கேல வச்சு நொட்டு ஒரு அடி போட்டோம்னா என்ன செய்வோம்? போன் எடுக்கிறதுக்கு நமக்கு பயமாயிருக்கும். ஏன்னா மொழியில செய்யும் அடி விழுந்துரும் அப்படின்னு தெரியும் தானே. அதே அடிக்காம நம்ம எடுப்பாங்கமா எடுத்துட்டு தான் இருப்போம் தானே. அப்ப கண்டிக்கும் பொழுது நமக்கு பயம் வருது. அந்த பயம் தான் கீழ்ப்படுதல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ சாமுவேலுக்கு பிள்ளையாண்டா கீழ்ப்படுதல் பிள்ளையாக இருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த வாழ்க்கையை பெற்றோர் கீழ்ப்படிந்திருந்தார். நீங்க பவுல் தன்னுடைய திருச்சபைகளுக்கு எழுதுறாரு, நீ பிள்ளைகள் கண்டிப்பிலும் போதனையிலும் நினைச்சீங்க நீ வளர்கள் என்று சொல்லிட்டார். மூன்றாவது சொல்லி முடிக்கிற காரியம், சாமுவேல் ஒரு சாட்சி உள்ள பிள்ளையாக வளர்ந்தார். எப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு உண்மையான பிள்ளை. இந்த சாமுவேல் வாழ்ந்த காலத்திலே அந்த ஆலயத்தில் பல தவறுகள் நடந்து கொண்டிருந்தது. ஏழையுடைய பிள்ளைகள், ஏழை தாத்தாவுடைய பிள்ளைகள் அநேக தவறுகளை செய்தார்கள், தவறுகளை செய்து வந்தார்கள், குற்றங்களை செய்து வந்தார்கள். ஆனால் இந்த குற்றங்களை செய்து பார்த்து கொண்டிருந்த சாமுவேல் குற்றம் செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை. இன்னைக்கு நாம பிள்ளைகள் தப்பு செஞ்சாலே சொல்றோம், எல்லாம் சேர்க்க சரியில்லையா, சுற்றி இருக்க பிள்ளைகள் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி இந்த உலகத்தின் மீதும் சமுதாயத்தின் மீது நாம் பழி சுமத்துக்கிறோம். ஆனால் அன்னைக்கு தவறு நடந்தது, அன்னைக்கு பாவம் இருந்துச்சு, அன்னைக்கு குற்றங்கள் இருந்தது. ஆனால் குற்றங்களும் பாவங்களும் இருந்த அதே இடத்தில் தான் சாமுவேல் வளர்ந்தார். அந்த சாமுவேல் சில பாவம் புரியவில்லை. அந்த பாவத்துக்கு எதிரான மனுகளை இந்த சாமுவேல் பெற்றிருந்தார். இன்னும் புரியவில்லை. அப்ப உங்களை சுற்றி தப்பு செய்யலாம், உன் பக்கத்துல இருக்க பிள்ளை தப்பு செய்யலாம், அது நீ செய்யக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது. பக்கத்துல இருக்க பிள்ளை இருக்கலாம், டீச்சர் எடுத்து பேசலாம், ஏன் செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பக்கத்துல இருக்க பிள்ளை இருக்கலாம், பிள்ளை அடிக்கலாம், ஏன் செய்யக்கூடாது, அடிக்க கூடாது. பக்கத்துல இருக்க பிள்ளை இருக்கலாம், இன்னொருத்தருடைய பொருளை திருடலாம், நினைச்சக்கூடாது, நீ திருடக்கூடாது. அப்ப எல்லோரும் செய்கிறார் என்பதற்காக நாம் நினைச்சக்கூடாது, தவறை செய்யக்கூடாது. இது சாமுவேல் அப்படிதான் சாட்சி இருந்த வாழ்க்கை. சுற்றி இருந்தவங்க தப்பு செஞ்சாங்க, ஏழை தாத்தாவுடைய பிள்ளையோட பாவம் செஞ்சாங்க. ஆனா இந்த சாமுவேல் சில பாவம் செய்யவில்லை. இந்த பாவம் செய்யாத காரியத்தை தன் முதிர் வயதிலும் விடாதிருந்தான். அவைதான் 1 சாமுவேல் 12:3 வாசிகள். 1 சாமுவேல் 12:3.
வாங்க தைரியமா சொல்றாரு சாமியில, யாருடைய நான் எடுத்தையா எடுக்கல, யாருக்கும் அநியாயம் செய்யல, பரிதாபம் லஞ்சம் வாங்கிட்டு நான் தவறத்துல தீர்ப்பும் சொல்லல, நான் யாருக்கும் அநியாயம் பண்ணவில்லை, அக்கிரமம் பண்ணவில்லை, இருந்தால் சொல்லுங்கள் நான் ஆண்டுடைய சன்னிதானத்தில் கேட்கிறேன் என்று சொல்லி சகல சேமக்கள் முன்பதாக தைரியமாக சாமுவேல் தாத்தா கேட்டார். குட்டி சாமுவேலா இருக்கும்போது ஆண்டவருக்கு பயந்து உண்மையா இருந்த அந்த சாமுவேல் முதிர் வயதா இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு முன்பதாக கேட்டாரு, என் மேல யார் குற்றம் சாட்ட முடியும்? நீங்க இந்த சிறு வயதிலே ஆண்டவருக்கு உண்மையான பிள்ளையா இருப்பேன்னு சொன்னார். நீங்கள் முதிர் வயதில் வச்சலாம் நீங்க சாட்சி சொல்லலாம், நான் இதுவரைக்கும் நினைவறிந்து நான் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த பாவம் செய்யவில்லை, யார் என்னை குற்றம் சாட்டக்கூடும் என்று சொல்லி தைரியமாக இந்த சாமுவேலை போல சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் உருவாக முடியும். அன்புக்குரியவர்களே, அருமையான பிள்ளைகளே, இதனாலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய செல்வம் இந்த குழந்தை செல்வம். நீங்கள் ஆண்டவர் கொடுத்த வளங்கள் என்று சொல்லலாம். இது உலகத்திலே சிறந்த வளம் என்று என்னவென்று சொன்னால் அது குழந்தை வளம் என்று சொல்லுகிறாங்க. அதே போல அனைவரும் சொல்லுவாங்க, நான் பிள்ளைக்காக அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி. அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளுக்காக நீங்க எதையெல்லாம் செய்தீர்கள் என்பது முக்கியம் அல்ல, பிள்ளைகளுக்கு எவைகளை கற்றுக் கொடுத்தீர்கள் என்பதுதான். என் பிள்ளைக்கு நான் அப்படிலாம் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைக்கு அதெல்லாம் செஞ்சேன் என்று சொல்வதை காட்டிலும் என் பிள்ளையை இதெல்லாம் நான் கற்றுக் கொடுத்து வளர்த்தேன் என்பது முக்கியம். அந்த காலத்துல சொல்லுவாங்க, பெற்றோர் சொல்லுவாங்க, ஏய் நீ அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லி ஆணையிடுவார்கள், நாம் உடனே கீழ்ப்படுத்து செய்வோம். இப்போ அதே வார்த்தையை நம்ம சொன்னோம்னா அந்த பிள்ளைகள் கேட்கணும், நீங்க அப்படி செய்யறீங்களா? ஏய் பைபிள் போ அப்படின்னா நீங்க பைபிளுக்கு வாடிக்கலாம் அப்படின்னு. ஏய் பைபிள் படி நீங்க படிச்சீங்களா? ஏய் ஜோம் பண்ணு நீங்க ஜோம் பண்ணீங்களா? அப்போ நான் சொல்வதை செய் என்று சொல்லுகிற பெற்றோர்கள் தேவையில்லை, நான் செய்கிறபடி நீ செய், நான் சொல்கிறபடி நீ செய் என்று சொல்லி செல்கிற பெற்றோர்கள் தேவையில்லை, நான் செய்கிறபடி நீ செய் என்று சொல்லுகிற பெற்றோர் தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அரிய பெரும் செலவமாகிய குழந்தை செல்வங்களை ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் வளர்ப்போம். அந்த பிள்ளைகள் நீ சாமுவேலை போல கர்த்தருக்கு மனுஷருக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர்ப்பதற்கும், சாமுவேலை போல ஒரு நியாயபதியாக தீர்க்கதரிசியாக ஆண்டவரோடு உறவாடுகின்ற பிள்ளையாக கீழ்ப்படுதல் பிள்ளையாக ஒரு மாத்திரமில்லை ஆண்டவருக்கு அங்கே சாட்சி உள்ள பிள்ளையாக நாம் வளர்ப்போம். அப்பொழுது ஆண்டவர் கேட்ட பிரியத்தில் அந்த பிள்ளையை வளர்ப்போம். ஆண்டவரை நாமத்தை மைப்படுத்தும் பிள்ளையாக காணப்படும். அதன் மூலமாக நாமும் நம்முடைய பின்வரும் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட இறைவனே நமக்கு கிருபை பாராட்டுவதாக. ஆமென்.